ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறப்புகள் வாழ்ந்த சித்தர் பீடத்தின் நவராத்திரி பெருவிழாவின் 9வது நாளான இன்று அன்னை ஆதிபராசக்திக்கு மதன கோபால சுந்தரி திருக்கோலமும் சுயம்பு அன்னைக்கு விபூதி காப்பும் அணியப்பட்டுள்ளது. இந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கருவறையிலேயே ஒரு கற்பக விருட்சம் இறங்கி இருக்கிற மாதிரியும் ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மதன கோபால சுந்தரி என்பவர் திரிபுர சுந்தரி மற்றும் ராஜகோபாலருடைய சக்திகளின் அம்சம்தான் மதன கோபால திரிபுர சுந்தரி. அதாவது இதை பிரித்து பார்க்கணும். மதன கோபால சுந்தரி. மதனம்னா மன்மதனை குறிக்கக்கூடியது. ஒரு மயக்க நிலை, இன்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மயக்க நிலையில் கோபாலர் கிருஷ்ணர், சுந்தரி திரிபுர சுந்தரி. ஆகவே ஒரு மயக்க நிலையை, ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அழகு பொருந்திய கிருஷ்ணருடைய பாதி உருவமும் திரிபுர சுந்தரியின் பாதி உருவமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் இந்த மதன கோபால திரிபுர சுந்தரி. சிவபெருமானவர் தன்னுடைய உடலின் பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரியாக நின்ற திருக்கோலம் போல கிருஷ்ணர் தன்னுடைய பாதி உடலை திரிபுர சுந்தரிக்கு கொடுத்து அந்த நளினத்தோடு கூடிய மயக்க நிலையை தரக்கூடிய ஒரு சுந்தரியாக, அழகியாக காட்சியளிக்கின்றது தான் இந்த மதன கோபால திரிபுர சுந்தரி. இவங்க வழிபட்டால் என்ன? பொருள், வெற்றி, ஆன்மீகத்தில் இன்பம், ஸ்ரீவித்யா யோகத்தில் அந்த தெய்வத்தை வழிபடுவது செழுமை, அடுத்தது உள்ளத்துக்கு அமைதி மற்றும் உலக ஆசைகளின் நிறைவு போன்ற பலன்களை தரக்கூடியவர். பார்க்கடலை கடையும் போது கூட இந்த கற்பக விருட்சம் வரும்போது அதற்காக அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அது யாரிடம் இருந்தால், அசுரரிடம் இருந்தால் அது வீணாக போயிடும். அதனால் கற்பக விருட்சம் என்பது நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு மரம். அந்த மரம் யார் கையில் இருந்தால் நல்லது? தேவர்கள் கையில் இருந்தால் நல்லது. அசுரர்கள் கையில் இருந்தால் அதை தீய வழிகளில் பயன்படுத்துவார்கள். ஆகவே அந்த கற்பக விருட்சம் வரும்போதும் அது தேவர்கள் கையில் தான் போய் சேர்ந்தது. மகிமை வாய்ந்த கற்பக விருட்சத்தின் அடியில் கூட பாருங்க நிறைய பசுக்கள். ஏன்னா கோபாலர் பசுக்களை மேய்த்து கொண்டு குழலூதி கொண்டு கோபியர்களோடு சேர்ந்து நடனமாடி ஒரு உல்லாசமான இருந்த ஒரு வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்பமாக இருக்கும். இந்த தெய்வத்தினுடைய அழகை பார்த்தாலே ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான, ஒரு அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மதன கோபால சுந்தரி என்று ஒருங்கிணைந்து கூறுவோமானால் கிருஷ்ணரின் அம்சங்களையும் திரிபுர சுந்தரியின் தெய்வீக அம்சங்களையும் இணைந்த ஒரு வடிவம்தான் இந்த மதன கோபால சுந்தரி. அடுத்தது விபூதி காப்பை பற்றி நாம் பார்க்கலாம். திரு என்றால் தெய்வம், நீர் என்றால் வினைகளை நீக்குவது, காப்பு என்றால் பாதுகாப்பு. திருநீர் அணிந்தால் நமக்கு உடலுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுகின்றது. நீர் அணிஞ்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் அது இழுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை தான் திருநீர் கொடுக்கும். சில பேர் விபூதி நெற்றியில் அணிந்து கொண்டே இருப்பார்கள். ஆன்மாக்களின் பாவங்களை எல்லாம் இந்த நீர் ஆனது நீக்க வல்லது என்பது ஐதீகம். அதாவது நமது வினைகளை வேறறுத்து நம்மை தெய்வத்துடன் கலக்கும் திருநீர் ஆகும். அதாவது நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒரு இணைப்பு இந்த திருநீர். அதனால் உயிரை வருத்தும் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய, உள்ளத்தில் காணப்படும் அழுக்குகளையும் நீக்கி அறியாமையும் சரி செய்து நீர் போன்று
கழுவி தூய்மையாக்குவதால் இதுக்கு திருநீர் என்று பொருள். திருநீர்னா நம்ம சாம்பல்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சாம்பல் எல்லா ஆசைகளையும் துறந்து சாம்பலாக போகக்கூடியவர்கள் தத்துவத்தை உணர்த்துவதும் இந்த திருநீர் தான். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட வித்தகனாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு காலம் அழியும் போது உன் உடல் அழிந்து கடைசியில் நீராகத்தான் மாறுகிறது, அதாவது சாம்பலாகத்தான் மாறுகிறது என்ற தத்துவத்தையும் நம்ம தினமும் பார்க்கணும். ஒருத்தர் நெத்தியில் விபூதி இருக்குதுன்னா, அடடா இது நாமளும் ஒரு நாளைக்கு இந்த திருநீர் போல தான் போவோம் அப்படின்ற ஒரு இது இருந்தாவே நிறைய பாவங்கள்லாம் செய்ய மாட்டாங்கன்ற அந்த காலத்தில் இந்த நாமம் போடுறது, விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, இந்த போல் நல்ல பழக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் பையனுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஜுரம் 103 டிகிரி 104 டிகிரி அடித்து நிற்கவே இல்லாத அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப அம்மாவிடம் தொலைபேசியில் கேட்டாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, உடனே நீங்கள் இளநீரை எடுத்து அதில் விபூதியை போட்டு கலந்து உடம்பு பூரா தேய்ச்சி விடுங்க, அது கொஞ்ச நேரத்தில் அந்த ஜுரம்லாம் அடங்கிடும்னு சொன்னாங்க. அதே போலவே தேய்ச்சி விட்ட பிறகு அந்த ஜுரம்லாம் அடங்கி போச்சு. அதனால் நானும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்தால் கொஞ்சம் விபூதி போட்டு இளநீரில் இது பண்ணி உடம்புல தேய்ச்சோம்னா கொஞ்சம் உடனே அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த காய்ச்சலோட உஷ்ணத்தை இந்த விபூதி இழுத்து கொள்கின்றது. அதனால்தான் விபூதியை நாம் ஒரு புனித பொருளாகவும் கருதலாம், ஒரு மருத்துவ பொருளாகவும் கருதலாம். அடுத்தது இந்த பேய், பிசாசு, பூதம் இந்த மாதிரி தாக்கங்கள் இருந்தாலும் அது இருக்குதா இல்லையான்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்தான். பூதம் இருக்குதா, சூன்யம் இருக்குதா, ஒரு வைப்பு இருக்குதா. எப்போ பாரு நம்ம பக்தர்கள் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்கம்மா. அம்மாக்கிட்ட வரும்போது நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அம்மா எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்கம்மா, என்னை அந்த வீட்டில் இருக்க முடியாத பண்ணுறாங்கம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ நம்பிக்கை, அதெல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் இந்த பேய், பிசாசு, சூன்யம், வைப்பு போன்ற தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடி நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். அதனால தான் இந்த விபூதியை நாம் அணிய வேண்டும். அடுத்தது மதனகோபால திரிபுர சுந்தரியினுடைய அலங்காரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 கரங்கள், அதில் சங்கு சக்கரம், அங்குச பாசம், கரும்பு வில், ஒரு மலர் கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள், அது அம்பு, இன்னும் அவங்களுக்கு மயிலினுடைய இறகு அழகுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது புல்லாங்குழலை வைத்து ஊதுகின்ற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புல்லாங்குழலின் இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட சுற்றி மாடுகள்லாம் அழகாக நிற்குது. இது எல்லாமே கிருஷ்ணருடைய அவதாரத்தில் வரக்கூடிய அம்சங்கள். இத்தகைய அம்சங்களோடு கூடிய அழகான தெய்வமாகிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய, தீயவற்றை அழிக்கக்கூடிய மதனகோபால திரிபுர சுந்தரியின் அருளையும் விபூதி காப்பணிந்து நம்முடைய நோய்களை போக்குகின்ற விதத்தையும் அறிந்து கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. அம்மனா ನೆನೆ ಮನವೇ ಮೇಲ್ಮರಬೂರಮ್ಮನ ನೆನೆ ಮನವೇ